ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் நிகழும் மங்களகரமான 18/9/2023 திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் உள்நுழையிறது அப்படின்றது 18 கிட்டத்தட்ட 1 மணிக்கு, அதிகாலை 1 மணிக்கே உள்நுழையிறாரு. கன்னி ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நேரம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்பம் ஆடுற நாள் அப்படின்றது 18/9/2023. அன்னைக்கு பார்த்தா விநாயக சதுர்த்தி, பிரதோஷ தினம் ஆரம்பமாகுது. பிரதோஷம் எப்போ அப்படின்னாக்க 27/9/2023 பிரதோஷ தினம். பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் ஆழகால விஷத்தை அருந்திட்டு தாயார் மடியில் சயனித்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஒரு சிலருடைய ஜாதகங்களில் பார்த்தோம்னாக்க கலத்திர தோஷம் இருக்கும். அந்த கலத்திர தோஷத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமானது. 30/9/2023 மாலய பக்ஷம் ஆரம்பம். இப்போ இந்த மாலய பக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய சராசரி ஜோதிடத்துலேயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பித்ரு தோஷங்கள் உள்ளவங்களுக்கு, அதாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளவங்களுக்கு, அதே போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்க எல்லாமே இந்த மாலய பட்சத்தில் பக்ஷத்தலத்தில் தர்ப்பணங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க, குருவோட சேர்ந்த கேது, அங்கே குரு பலம் இழக்கிறாரு, கேது பலம் பெறுறாரு. அதே போல் குருவோட சேர்ந்த ராகு, அங்கே ராகு பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஆண்டு சோபகிருது பிறந்த ஆண்டுலேயே பார்த்தோம்னாக்க குருவும் ராகுவும் மேஷத்தில் இருக்கார். அப்போ ராகு அங்கே பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அதனால் எல்லா மக்களும்னாக்க மாலையபட்சம் பண்ணலாமா அப்படின்னா எல்லா மக்களும் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இருக்கிறவங்க மாலையபட்சம் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இல்லாதவங்க மாலையபக்ஷ தர்ப்பணம் விடணும். சரி, இந்த தர்ப்பணம் விடணும் அப்படின்னாக்க எத்தனை நாள் விடணும்? இந்த பக்ஷம் தொடங்கினதுலேருந்து பக்ஷம் முடிகிற வரலுமே நித்திய தர்ப்பணம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இல்லை சாமி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்க, மாலைய அமாவாசை வர்றது 14/10/2023 அன்னைக்கு கம்பல்சரியாக விடணும். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் இந்த பண்டிகைகளும் ஒன்றாகிறது அப்படின்றது குரு ராகு சேர்ந்து, குரு கேது சேர்ந்து, 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய், 5ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் கெட்டு போய், 9ஆம் இடத்துல உள்ள கிரகம் கெட்டு போய் அல்லது பலம் இழந்து, அல்லது 9ஆம் இடத்த அதிபதி பலம் இழந்து இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இதை மாதிரி பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், இதை தவிர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் நம்மளோட 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குலதெய்வத்தோட அருள் குறைவாக இருக்கிறவங்க. இதை தவிர இது சந்தான பாக்கியம், திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாலையபக்ஷ அமாவாசை காலகட்டங்களில் பித்ரு காரியங்கள் செய்கிறது மிக மிக முக்கியமானது. 2/10 மகாபரணி வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 14/10/2023 மாலைய அமாவாசை. இருக்கிற அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை அப்படின்றது மாலை அமாவாசை. ஏன் சாமி மற்ற அமாவாசை எல்லாம் விசேஷம் இல்லையா அப்படின்னாக்க, இது பித்ருக்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய இதில் பொறுத்தளவுக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இடம். நாங்கள் எங்கே அவங்க பித்ருக்களை பொறுத்தளவுக்கு எந்த இடம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடம், எந்த நபர் விருப்பம் உள்ளவங்களோ அங்கே தான் பித்ருக்கள் வருவாங்க. மாலையபட்சத்துக்கு அடுத்தது வர்றது நவராத்திரி. அப்போ அந்த நவராத்திரி தினம் ஆரம்பிக்கிறது 15/10/2023 9 நாட்கள், தொடர்ந்து 9 நாட்கள் வருது. இந்த 9 நாட்களும் வீட்டில் அத்தனையும் சுபம் தான். 12/10/2023 பிரதோஷம் வருது. இப்போ என்ன அப்படின்னாக்க, நம்மளோட பொறுத்தளவுக்கு போன மாதம் அப்படின்றது ஆடி மாதத்தில் மழை மாதமாக வந்துருந்துச்சு, 2ஆம் மாதம் வந்துருந்துச்சு. அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மாலைபட்சம் வருது. அப்போ இத்தனை விசேஷ தினங்களும் கொண்ட இந்த புரட்டாசி மாதத்தை நாம்
கொண்டாடுறதுக்கான ஆரம்பத்தை வச்சுக்கலாம். அந்த மாதத்துலேயே 8/10/2023 ராகு கேது பயிற்சி நடக்குது. புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புரட்டாசி மாதத்தை எடுத்து பார்த்தேனால் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகிறார். புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் மாறுது. 8/10 அன்னைக்கு பார்த்தேன்னா ராகு பகவான் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதம், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் பார்த்தேனால் சித்ரா நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்கு போகிறார். இதை தவிர இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்களேனால் புத பகவான் கன்னியா ராசிக்கு போகிறார், அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர சூரிய பகவான் வந்து புரட்டாசியில் வந்து கன்னியா ராசிக்கு வரார். பொதுவாக இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் மாறுறது. மிச்ச கிரகங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துலையே இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் வந்து கடகத்திலையும், செவ்வாய் பகவான் வந்து கன்னியிலையும் இருக்கார். மாத கடைசியில் தான் மாறுறார். அப்போது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தேனால் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவான் 8/10 அன்னைக்கு வந்து மீனத்துக்கு போகிறார். அது வரலும் வந்து மேஷத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். இதை தவிர 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுக்கு புத பகவான் அவர் மாறி வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்துடுறார். கன்னியா ராசியில் வந்து புத பகவான் இருக்கார். அதற்கு பிறகு மாத கடைசியில் துலா ராசிக்கு போயிடுறார். கன்னியா ராசியில் வந்து புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாத கடைசியில் வந்து பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் வந்து துலாத்துக்கு மாறிடுறார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வந்துடுறார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார். இது வந்து இந்த கிரகச்சாரங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன, யார் யாருக்கு எந்தெந்த நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்கள் வருது, எந்தெந்த எளிய பரிகாரங்கள் பண்ணலாம். இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டவர்களும், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டவர்களும், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதம் கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிபதி சூரியன். அந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்காருன்னா அவர் 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார். 2வது அந்த சூரியன் நிற்கக்கூடிய கன்னி ராசியினுடைய அதிபதியோ சிம்ம ராசியிலே இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்காங்க. ஒரு 10 நாள் வரைக்கும் வந்து பரிவர்த்தனை யோகம். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கே வந்துடுறார். 2ஆம் இடத்துலேயே சூரியன், புதன், செவ்வாய். அப்போ 2ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெருத்த யோகத்தையும் அபரிமிதமான லாபத்தையும் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. ஏன்னு கேட்டால் 9ஆம் இடம்ங்கிற 4-9ங்கிறது சிறந்த இடம். அப்போ 4-9 உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், 2ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பெரிய சிறப்பு. இந்த மாதம் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம். 2வது சனி பகவான் வந்து வக்ரகதி அடைஞ்சு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு வந்து 6ஆம் இடம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து மன தைரியத்தை கொடுத்து எதை வேணுனாலும் செய்யக்கூடியதாக ஒரு வாய்ப்பு அமையும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறது. 2வது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி வந்து 12ஆம் இடத்துல போய் இருக்கார். அவரை வந்து சனியும் பார்த்துருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற சனியும் பார்த்துருக்கார். அதுமாரி பார்க்கறதுனால தொழில்துறையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்கிறது தான் உங்களுக்கு. அதாவது கவனமாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் அபரிமிதமாக வருது. அந்த லாபத்தை சேவிங் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அது வந்து அந்த லாபம் வந்து கிடைச்சும் பிரயோஜனம் இல்லாமல் வீண் விரயமாக போயிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து அதை கவனமாக பார்த்துக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறோம். கண்டிப்பாக அபரிமிதமாக தரக்கூடிய காலம், தந்ததை காப்பாற்றிக்கணும். அதனால் வந்து அதை முயற்சியோடு செஞ்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது
இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் மிகவும் ஏற்றமான காலம். என்ன ஏற்றம் அப்படின்னா, ஏற்கனவே அவர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது அவர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். நல்ல ஒரு ஏறுமுகமான வருஷமாகவே அவளுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்தோம்னா 2ஆம் இடமும் அதிகமாக சுபத்துவம் பெறுறது. 2ஆம் இடம் அதிகமாக சுபத்துவம் பெறுறது அப்படின்னா, சுபத்துவம்னு சொல்கிறத விட அதிகமான கிரகங்கள் இருக்கிறதன் மூலியமாக ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று 2ஆம் அதிபதி இருக்கிறதுனாலையும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். அதை தவிர அரசியல் செல்வாக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். பேச்சை திருப்பி பேசக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் 12ல் இருக்கிறது மறைவு ஸ்தானம் கிடையாது. 12ஆம் இடம்ன்றது சுக்கிரனுடைய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்ன்றதுனால சயன போக ஸ்தானங்கள் நல்லபடியாகவே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ராசியை குருவே பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரையிலும் புதிதாக எந்த ஒரு வம்பு வழக்கும் வர முடியாது. யாருமே எதிரிகள் அற்ற நிலை உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு புரட்டாசி மாதம் அமையிறது. உங்களுக்கு மேலும் சிறப்பு என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல போய் ராகு பகவான் போகிறார். பெரிய விசேஷம். 8ஆம் இடத்துல ராகு பகவான் மறைந்து போகக்கூடியதும், 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும், கேது பகவான் புதனோட வீட்டில் இருந்து புதனும் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா ராகு பகவான் கேது பகவானை பொறுத்தவரையிலும் மறைந்த இடத்தில் இருப்பதும், அதாவது 3, 6, 9 இந்த மாதிரி ஆபோகலி ஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அவர்கள் மறைந்து இருந்தாலே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார்கள். அதுவும் 8ஆம் இடத்தில் போய் மறைந்து இருந்த பொழுது உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் தெரியாத இடத்திலிருந்து திடீர் லாட்ரி அடிக்கக்கூடிய, லாட்ரியின் மூலியமாக பணம் வரக்கூடிய, ஷேர் மார்க்கெட்டிலேருந்து பணம் வரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரும். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு பணம் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த மாதம். இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4-10-9க்கு அதிபதி. 4-9 ஒரு திரிகோண கேந்திர அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 2ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ஒரு மாற்றத்திற்கு இந்த மாதத்தில் எப்படி ஒரு பலன் இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. ராசிநாதனான சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் கூட அங்காரகன் இருக்கார். அவர் கூட புத பகவான் இருக்கார். 8-10-2023 அப்புறம் கேது பகவான் அங்கே சேர்றாரு. வாக்குஸ்தானாதிபதியான புத பகவான் வாக்குஸ்தானத்திலேயே இருக்கார். அப்போ நீங்கள் யாருக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்களோ, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அது தடை தாமதமின்றி நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம். இதை தவிர இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, மாறுகின்ற குரு பகவான் சப்தம பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கு பேர் சிவ யோகம் அப்படின்னு பேர். இதை தவிர குரு பகவான் அங்காரகனை பார்க்குறாரு. குரு மங்கள யோகம் அப்படின்னு பேர். அப்போ இந்த காலகட்டங்களில் சிவயோகமும் வரதும் சரி, குரு மங்கள யோகம் வரதும் சரி, நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடியது. நடவாததும் நடக்கும், இயலாததும் இயலும். யார் நினச்சா, இறைவன் நினச்சா, மாதா பிதா குரு தெய்வம், அந்த பிரகஸ்பதியான குருவே உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். இதில் குரு வக்ரமாரத்துக்கு முன்னாடி அவர் இருக்கிற இடம் ராசிக்கு 9ல் இருக்கார். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்போம். அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்போ சுயமுயற்சி எடுக்கக்கூடியது. இத்தனை நாள் அடிமையாக இருந்துட்டு ஒரு சுயமுயற்சியில் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த புரட்டாசி மாதம் நல்ல மாதம். என்ன சாமி, புரட்டாசி மாதத்தில் மாலையபட்சம் வருது, இதை சொல்கிறீங்களே, இதை 2 விதமாக எடுத்துக்கலாம்.
பித்ருபக்ஷம் அப்படிங்கிற டயத்தில் நம்மளுடைய இறந்த முன்னோர்கள் அதாகப்பட்டது தாத்தா பாட்டி அப்பா அம்மா இதை போல் பித்ருக்கள் நம்ம இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் மாலயபக்ஷம். அப்போ இந்த மாலயபக்ஷத்தில் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அடுத்தது 2 குலதெய்வத்துடைய அருள். பிரகஸ்பதியான குரு 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குலதெய்வ அருளும் கிடைக்குது, பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குது. அப்போ வெற்றி 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 அப்படின்றது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான். இந்த ஆட்சி பெற்ற சனி பகவான் சிவயோகத்தோட இருக்க சூரியனையும் பார்க்குற காலகட்டங்களில் எதிரிகள் உங்களை வெல்ல முடியாத மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாமா? 6இல் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கும்போது எதிரிகளால் உங்களால் வெல்ல முடியாது. இதை தவிர நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களோ அந்த நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்கக்கூடியது. எப்பொழுதுமே தனியார் நிறுவனத்தில் பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு பண உயர்வு வேலைக்கு பண்ணுறதுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்கிறீங்களான்னு பார்ப்பாங்க. அப்போ நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள், அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பார்த்த பண வரவு எல்லாமே கிடைக்கக்கூடியதா அப்படின்னா கிடைக்கக்கூடியது. இதை தவிர இந்த புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு தசை நடந்தால் கண்டிப்பாக யோகமாக இருக்குமா? யோகமாக இருக்கும். இதுவரை 9ல் இருந்த ராகு அஷ்டமத்துக்கு வரார். கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம். அப்போ இந்த ராஜயோகம் ஏற்படக்கூடிய மாதம். அதே போல் நம்ம ட்ரேடிங் சொல்லுவோம், அதாகப்பட்டது நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ண கிரகம் புத பகவான், குரு பகவான், இதை தவிர ராகு பகவான். இந்த 3 பேரும் இந்த மாதத்தில் மிக வலுவாக இருக்கிறார்கள். புத பகவான் 2ல் ஆட்சி உச்சம் மூலத்திரியோணம் பெற்றிருக்காரு. குரு பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கார், அதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் ராகு அப்படின்றது அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம். அப்போ இந்த காலத்தில் ட்ரேடிங் அப்படின்றது யூக வணிகம் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய காலமாக அப்படின்றது இந்த புரட்டாசி மாதம். சரி, இதில் எந்தெந்த நாளை தவிர்க்கணும், சுபம் தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29/9/2023 30/9/2023 ஆக இந்த 2 நாட்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அதை மாற்றி வச்சுக்கிறது நல்லது, யாரோடையும் வம்புக்கு போகாமல் இருக்கிறதும் நல்லது. இதெல்லாம் இந்த 2 நாட்களை தவிர்த்துட்டு பாக்கி நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையான நாட்களாகவே இருக்கும். அதை இந்த மாதம் எந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கினா சரியாக வருங்கிறத நம்முடைய ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா தெளிவாக சொல்லிட்டீங்க. எந்தெந்த நாட்களில் சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் சொல்லிட்டீங்க. பாக்கி எல்லா நாட்களுமே சுபகாரியங்கள் தொடங்கலாமா? சுபகாரியங்கள் தொடங்கலாம். சரி, ஆனால் பெரும்பாலும் புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் தொடங்கிறத தவிர்ப்பாங்க, ஏன்னா மாலயபக்ஷன்றதுனால. அப்போ வணங்கக்கூடிய தெய்வங்கள், அப்படி சுபகாரியங்கள் தொடங்கணும்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான். சூரியனுடைய ஸ்தலம் அப்படின்றது கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்றது இருக்குது. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, சூரிய பகவான் சாயாதேவி உஷாதேவியோட இருக்கக்கூடிய ஸ்தலம். இதில் அதோட இன்னொரு விசேஷம் என்னென்னாக்க, குரு பகவானை சதசப்தம பார்வை பார்க்கக்கூடிய ஸ்தலம். இதை தவிர பாக்கி உள்ள 8 கிரகங்களுக்கும் தனி சன்னிதானம் உள்ள கிரகம். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு நவகிரகங்களுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த தடங்கல்கள் விலகும். சரி சாமி, எனக்கு அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரையில் சூரிய பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணினாலும் வர தடைகள் விலகும். சாமி, எனக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை 5 ஞாயிற்றுக்கிழமை போகிறது சௌரியம் இல்லை சாமி அப்படின்னாக்க டெய்லி சூரிய ஹோரையான ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே சூரிய பகவானை வணங்குறது சிறப்பாக இருக்கும். இதை தவிர ஆதித்ய இருதயம் போட்டு வீட்டிலேயே கேட்டுட்டு இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் அந்த சூரியனை கண்ட பனி விலகுவது போல விலகும். இதை தவிர இந்த
சிம்ம மாதத்தில் டோட்டலாக இந்த மாதம் ஃபுல்லாக உள்ள நன்மைகள் என்ன, கெடுதல்கள் என்ன அப்படின்றத, கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விளக்குவாங்க. ஐயா, சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் மொத்தமே ஏற்றமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் இருந்தாலும் அவர் நட்பு ஸ்தானமாகிய புத பகவானோட சேர்ந்திருக்கார். புத பகவானும் கூட இருக்கார். அதனால் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். முதல்ல ஒரு 10 நாள் அதுவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்து அந்த டயத்துலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு அரசு துறை, அரசாங்கத்துறை, அரசியல்வாதிகள் அவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறதுனால சில பேருக்கு உடல் நிலையில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 8ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறதுனால. அடுத்தது குரு பகவானும் வக்ரகதி அடைகிறார். அதனால் முடிஞ்ச அளவு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழில் அதுவும் ஹெச்ஆர், அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தவிர முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். ரெவல்யூஷனரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது கீழ்த்தட்டு மக்கள் போராட்ட குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால எதிர்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பெருந்தன்மையும் உங்களுடைய வேலையும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. தேவையில்லாமல் பேசுகிறதில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். புத பகவான் ஆட்சி உச்சம் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சை ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். இருந்தாலும் அது பிரச்சனையில் போய் முடியும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றமும் அந்யோன்யமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அவர்களுடைய இலக்கை நிச்சயமாக அவர்கள் அடைவார்கள். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரகதி பெற்றிருந்தாலும் அவருடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக ஓங்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். மூதாதையர்களினுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக இருக்கும். மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஏற்றமான பொன்னான மாதமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்கிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.